அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் நேரம் இருக்குது. அது அப்போ தான் அந்த வேலையை செய்வதற்கான ஒரு மனப்பான்மை கிடைக்கும். எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடாது. தூங்குறது நைட்டு தான் செய்யணும். அப்போ தான் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அது பகலில் தூங்கி பாருங்கள், தூக்கமே வராது. அதனால் பகலில் தூங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முடியவே முடியாது. சிலருக்கெல்லாம் முடியவே முடியாது. என்ன தான் படுத்தாலும் தூக்கமே வராது. அப்போது தூக்கத்துக்கு அதுக்குன்னு அது ஒரு நேரம் இருக்குது. அந்தந்த நேரத்தில் நம்ம அந்தந்த வேலையை பார்க்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ விளையாடணுமா, பொழுதுபோக்கணுமா, அது சாயந்தரம் தான். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் பொழுதுபோக்குறதே. அதுக்கு ஏற்ற நேரம் அது. அது மாதிரி நீங்கள் வந்து குழம்பு என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடவே கூடாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஒரு வேலையை செய்யணுன்னா அந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும். தள்ளி போட்டுட்ருக்கக்கூடாது. சாயந்தரம் விளையாட வேண்டிய வேலையை நாளைக்கு காலைல விளையாண்டுக்கலாம், நாளை சாயந்தரம் வந்து விளையாடலாம், ஆடலாம், பாடலாம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற நேரம் சாயந்தரம் தான். அதை போய் தள்ளி போட்டு நாளைக்கு காலையில் ஆடலாம், பாடலாம், விளையாடலான்னா அந்த மனநிலை அந்த காலையில் என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலை பார்க்கணும். தொழில் செய்வதற்கான ஏற்ற நேரம் என்பது அந்த காலையில். அப்போ நீங்கள் தள்ளி போடவே முடியாது. இந்த நேரத்தில் தான் இதை செஞ்சாகணும். இரவில் தூங்கி ஆகணும். பகலில் தூங்கிக்கலான்னா எல்லா வேலையும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே எல்லாமே நம்ம எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் அப்படிங்கிறோம். நம்ம தூங்கினா தூக்கம் வந்துடும், படுத்தா தூக்கம் வந்துடும் அப்படின்லாம். நைட்டு தூங்கினா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். நைட்டு தான் இரவு நேரத்தில் தான் உங்களுக்கு தூக்கமே வரும். பகலில் அது தள்ளி போட முடியாது. சரி நாளைக்கு தூங்கிக்கலாம், நைட்டெல்லாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஏதாவது வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டுக்கு மறுநாள் பகல் தூங்கிக்கலான்னா தூக்கம் வராது. அது மாதிரி அந்தந்த தொழில் செய்யணுன்னா அது காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் செய்கிற வேலை இந்த தொழில் தான். ஏன் அந்த மனநிலை வருது? தொழில் செய்வதற்கு ஏன் அது ஏற்ற நேரமாக இருக்குது அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் உட்காந்து பேப்பர் படிக்கிற அப்படிலாம் படிக்கவே கூடாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மக்கள் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்படாத ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையிலே வெள்ளனே விவசாய நிலத்துக்கு போயிடுவாங்க, தோட்டத்துக்கு போயிடுவாங்க. தோட்டத்தில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க, கஞ்சி குடிப்பாங்க, ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு. அப்போது தோட்டத்தில் அந்த மன ஒருமைப்பாடு ஒரு கடினமான வேலை. தொழிலுங்கிறது கடினமான வேலை. அந்த கடினமான வேலை செய்கிறதுக்கு நமக்கு மன ஒருமைப்பாடு தேவை. அது நீங்கள் நல்லா நைட்டு ஃபுல்லாக தூங்குறீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. கடினமான வேலையை செய்வதற்கு உடம்புல நல்ல ஓய்வு தேவை. இப்போ உடம்பு ஏற்கனவே அசதியாக இருக்குது, கடினமான வேலையை செய்ய முடியாது. தொழிலுங்கிறது ஒரு கடினமான வேலை. அப்போ உடம்பு அசதியாக இருக்குது, களைப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ போய் தொழில் செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் காலையிலே அதை செய்யணுங்கிறது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஓய்வு எடுக்கிறோம். ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா ஓய்வு எடுக்கிறோம். உடம்புல வலியே இல்லாத அளவுக்கு நல்லா ஓய்வு எடுத்து உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்குது, வேலை செய்வதற்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து மனசும் அப்படி மன ஒருமைப்பாடும் போயிருக்கு. அந்த நேரத்தில் போய் கஷ்டமான வேலைகளை செஞ்சிடணும். கஷ்டமான வேலைகளை அந்த நேரத்தில் போய் செஞ்சு முடிச்சிடணும். பகல் ஃபுல்லாக ஆடிட்டு விளையாடிட்டு பகலில் விளையாடக்கூடாது. அதாவது காலையிலலாம் விளையாடக்கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது. அது ஈஸியான வேலை. ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, கதை சொல்கிறது, பேசுகிறதுலாம் ஈஸியான வேலை. அதெல்லாம் நம்ம காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் செஞ்சுட்டோன்னு வைங்க, அப்போது மாலை நேரத்தில் களைப்பு வந்துடும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பிச்சிக்கணும். உங்கள் ஆஃபீஸ் டைம் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் 4 மணி வரைக்கும் நீங்கள் ஆடுவீங்க, ஓடுவீங்க, பாடுவீங்க, உட்காந்து பேசுவீங்க, களைப்பாக இருக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும், செய்ய முடியாது, தொழிலெலாம் செய்ய முடியாது. அதுக்கு தான் தொழில் செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னா, நம்ம 10 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கணுங்களா, அதுவே தப்பு. 6 மணிக்கு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் செய்கிற வேலையே அந்த தொழிலாக தான் இருக்கணும். 6 மணிக்கே நீங்கள் வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும் காலையில். அப்போ எல்லோரும் அதிகாலையில் எழுந்திருப்பாங்க. கண்டிப்பாக அதிகாலையில் எழும்ப வச்சிடலாம். இந்த மக்கள், ஒரு நாட்டோட மக்கள் அனைவரையும் அதிகாலையில் எழுந்திருக்க வைக்கணும்னா பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து தொழிற்சாலை எல்லாம் காலையில் 6 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். மார்க்கெட்டு, எல்லா கடைகள் எல்லாமே மதியம் 1 மணிக்கு எல்லாத்தையும் மூடிடணும். அப்போ போய் விளையாடுங்க, அதுக்கப்புறம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடணும். விளையாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, கதை சொல்லுங்கள், சும்மா அப்படி பொழுதுபோக்கு. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பொழுதுபோக்குவதற்கான மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்கணும், 1 மணி நேரமாச்சும் தூங்கணும். தூக்கம் வருமானு சொல்ல முடியாது, ஆனால் தூங்குங்க, சும்மா கொஞ்சம் படுத்து தூங்குங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலை செய்யணும். அப்போ தான் நீங்கள் வந்து எதையுமே தள்ளி போடக்கூடாது, தள்ளி போட முடியாது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை நான் செய்வேன். இந்த நேரத்தில் நான் வந்து தொழில் செய்ய மாட்டேன், சாயந்தரம்லாம் நான் தொழில் செய்ய மாட்டேன், சாயந்தரம் நான் விளையாட தான் செய்வேன், அதுக்கு நான் பழகிட்டேன், எனக்கு அந்த மனநிலை வராது அப்படின்னா நீங்கள் எதையுமே தள்ளி போட மாட்டீங்க. காலையில் செய்ய வேண்டியவர் காலையிலே முடிச்சிருவீங்க. ஏன்னா தள்ளி போட்டால் அது அப்புறமா செய்ய முடியாது உங்களால். நைட்டு தூங்கினா தான் உண்டு. பகலெல்லாம் எனக்கு தூக்கம் வராதுப்பா,
அப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்துடணும். எப்போ வேணாலும் நான் தூங்குனா தூங்கிடுவோம்பா அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் தள்ளி தான் போடுவீங்க. நைட்டு தூங்க வேண்டிய தூக்கத்தை அப்படியே மறுநாள் தள்ளி போட்டுருவீங்க. பகலில் தூங்கிக்கலாம், நான் எப்போ தூங்கினாலும் நல்லா சூப்பராக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்யணும். அப்புறம் அந்தந்த இடத்துல தான் அந்தந்த வேலையை செய்யணும். இப்போ தொழில் செய்கிறீங்களா, அதை வீட்டில் வச்சு செய்யாதீங்க. அதை வந்து தொழில் செய்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஆஃபீஸுலாம் வச்சுருக்கீங்க. ஆஃபீஸு, தொழிற்சாலை, அங்கே அது தொழில் செய்கிற இடத்துல குடும்பம் குடியிருக்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடாது. அப்போ அந்தந்த இடத்துல தான் இடம் பொருள் ஏவலுமே அந்தந்த இடத்துல தான் அதை செய்யணும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது மாதிரி நடு ரோட்டில் போய் சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? நடு ரோட்டில் ஒரு பிளேட்டில் சாப்பாடு வச்சு நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட முடியுமா? இல்லை ஓரம் தான் உட்காந்து சாப்பிட முடியுமா? அப்போ சாப்பிட்ணுன்னா அது வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். சமையல் ரூமில் டாய்லெட் போக முடியுமா? அது டாய்லெட்டில் தான் கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம சமையல் ரூமில் உணவு தான் சமைக்கணும். ஹாலில் வந்து உணவு சமைக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு இடம், அது அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த வேலையை செய்யணும். அந்தந்த இடத்துல தான் அந்தந்த வேலையை செய்யணும். அப்போ தான் அந்த மனநிலை வரும். அதனால் வந்து ஒரு மனநிலை வர வேண்டும். ஒரு எல்லாமே பொருந்தி வரணும். அந்த இடத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. வெளியூர் போனால் எனக்கு தூக்கம் வராது. அந்தந்த இடத்துல என் வீட்டில் இந்த இடத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமை. அதான் இயற்கையான ஒரு நடைமுறை தான். எங்கள் ஊர் வந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இன்னொரு ஊரில் இருந்தால் எனக்கு பிடிக்காது. எங்கள் ஊருக்கு வந்தால் எனக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்குது. நான் பிறந்த ஊர், நான் வாழ்ந்த ஊர், வளர்ந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான். அப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செஞ்சுருங்க. தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டிங்கன்னா அந்த காலையில் செய்ய வேண்டிய வேலைகளை காலையில் செஞ்சிடணும். மத்தியானம் செஞ்சுக்கலான்னா மத்தியானம் அந்த மனநிலை வராது. எப்போ வேணாலும் ஒரு வேலையை செய்ய முடியாது. அதனால் அந்த மனநிலை என்பது அந்தந்த நேரத்தில் தான் கிடைக்கும், அந்த இடத்துல தான் கிடைக்கும். தொழில் செய்யணுன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு தோட்டம் இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும். வீட்டுக்கு வந்துட்டோன்னா ஓய்வாக தான் இருக்க தோணும். வீடுனா ஓய்வாக இருக்கணும், மென்மையான வேலைகளை செய்யணும், எளிமையான வேலைகளை செய்யணும். அதான் வீட்டுக்கான அந்த இடத்துக்கான வீடு, குடும்பம் குடியிருக்கிற இடத்துல கஷ்டமான முரட்டுத்தனமான வேலையை செய்யக்கூடாது. அப்போ அந்த குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும். இந்த குடும்பங்களில் சண்டை வர்றதுக்கே காரணம் என்னென்னா, இந்த பெண்களை அடிமைப்படுத்தி பெண்கள்லாம் வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வீடை பெருக்குவாங்க, துணி துவைப்பாங்க, சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும். ஆண்கள் அப்படி சும்மா உட்காந்து சோம்பேறியாக இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருடைய மனநிலையும் முரணாக இருக்கும். அப்போ சண்டைகள் வரும். அதனால் வந்து ஆண்களோ பெண்களோ வீட்டுக்கு வந்தால் அமைதியாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், மென்மையான வேலைகளை செய்யணும், எளிய வேலைகளை செய்யணும். வீட்டில் அப்படி தான். அதுவே தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கடினமான வேலைகளை செய்யணும். கடினமான வேலைகளை வீட்டில் வச்சு செய்யக்கூடாது. அப்போ வீட்டில் என்ன வேலைகளை செய்யணும்? தொழிலை செய்யக்கூடாது. தொழிலை வந்து வீட்டில் வச்சு செய்யக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல தான் தொழிலை செய்யணும். அதுமாதிரி தொழில் செய்கிற இடத்துல நீ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல நீ படுத்து தூங்குறது, ஹாயாக இருக்கிறது, பாட்டு கேட்குறது, ஆடுறது, பாடுறது எல்லாம் பண்ணால் தொழில் செய்ய முடியாது. அதுமாதிரி குடும்பம் இருக்கிற இடத்துல நீ தொழில் பண்ணால் குடும்பம் நடத்த முடியாது. குடும்பம் இருக்கிற இடத்துல நீ ஒரு தொழிலை செய்கிற, ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டில் வச்சு செய்கிற, பள்ளிக்கூடத்து வேலையெல்லாம் வீட்டில் வச்சு செய்கிறேன்னா அது வீடாக இருக்காது, அது குடும்பமாக இருக்காது, அது தொழில் செய்கிற அலுவலகமாக மாறிவிடும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறது குடும்பம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். அந்தந்த இடத்துல அந்தந்த வேலை செய்யணும், அந்தந்த நேரத்தில் செய்யணும். அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு வேலையை செய்வதற்கு நேரம், இடம் எல்லாம் முக்கியம். நேரம், காலம், இடம் ரொம்ப முக்கியம் ஒரு வேலை செய்வதற்கு. அப்போ தான் அந்த மனநிலை நமக்கு பொருந்தி வரும். அப்போது நீங்கள் அதை தள்ளி போடவே முடியாது. இந்த நேரத்தில் தான் நம்ம இதை செய்ய முடியும், அப்படி இந்த நேரத்தை விட்டுட்டாக்கா நமக்கு அந்த மனநிலை வராது. அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க, அந்தந்த இடத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் வேலை செய்வது என்பது, இயல்பாக வேலை செய்வது என்பது அதற்கு அத்தனை விதிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் நாம் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுங்க. எதுவுமே தெரியாமல் இப்படியெல்லாம் விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் நமது வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஏமாற்றத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று பொருள். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்துச்சுன்னா, நீங்கள் சனிக்கிழமை வந்துச்சுனாலே, சனி நேரம் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து மற்ற நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது நமக்கு. நம்ம மனநிலை ஒவ்வொரு கிழமைக்கும் மாறும். திங்கக்கிழமை ஒரு மாதிரி இருக்கும், செவ்வாய்க்கிழமை ஒரு மாதிரி இருக்கும், வியாழன் நெருங்கும், வெள்ளி வரும்போது மறுநாள் விடுமுறை, அப்படி ஒரு மனநிலை வரும். சனி நேரில் வந்து வழக்கமான நாட்களில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம், ரொம்ப சோம்பேறித்தனம் வரும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனம் வரும். அது ஞாயிற்றுக்கிழமைக்கே உள்ள ஒரு குணம். ஏன்னா வாரம் முழுவதும் நம்ம வேலை பார்த்துருக்கோம், நமக்கு ஒரு ஓய்வு தேவை.
அந்த ஓய்வு தேவைங்கும் போது தான் நம்ம அது ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்துக்கணும். அப்போ உலகம் முழுக்க அந்த ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏன் சோம்பேறியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பி போய் உங்களுக்குள்ளே ஏதாவது தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருந்தால் இந்த மாதிரி இயற்கையான உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும். இயற்கையான உண்மைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல் மனநிலை எல்லாம் எப்படி மாறுது, நம்முடைய விருப்பங்கள் எப்படி மாறுது, நம்முடைய திறமைகள் எப்படி கூடுது குறையுது, நம்ம திறமை எப்படி கூடுதலாகுது குறையுது, ஞாயிற்றுக்கிழமையானா எப்படி குறையுது, ஒரு ஆட்டம் பாட்டத்தை விரும்புது, பொழுதுபோக்கு மனநிலை, ஞாயிற்றுக்கிழமை முழுதும் நமக்கு ஒரு பொழுதுபோக்கு மனநிலை வரும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ தான் நம்ம சூழ்நிலை எந்த அளவுக்கு நம்முடைய மனப்பான்மையை தீர்மானிக்குது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நமது வாழ்க்கை முறையை எந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை தீர்மானிக்குது. நாம் வாழுகின்ற முறையை நாம் மட்டுமே நினச்சா மட்டுமே வாழ்ந்துட முடியாது. நம்முடைய விருப்பங்களை இந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் தீர்மானிக்குது. அப்போ இந்த சூழ்நிலையோடு நம்ம எந்த அளவுக்கு இயற்கையோடு இணைஞ்சு எப்படி நம்ம பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோ. அப்போ நம்ம அதே மாதிரி மனுஷங்க எந்த அளவுக்கு நம்ம மனசை தீர்மானிப்பாங்க. நீங்கள் பழகிறவங்க யார், நீங்கள் பழகிறவங்க அதாவது மோசமான ஆட்களாக இருந்தால் நீங்களும் மோசமானவங்களாக மாறுவீங்க. என்ன தான் போராடினாலும் முன்னேறவே முடியாது. அதனால் நல்ல ஆட்கள்கிட்ட பழகும்போது ஒரு நல்ல மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும். பெரிய மனுஷங்களை அடிக்கடி சந்திக்கணும். முன்னேறியவர்கள் சாதனையாளர்களை அடிக்கடி சந்திக்கணும். அவங்க அடிக்கடி போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும், ஜெயிக்கிறதுக்கான தூண்டுதல் கிடைக்கும். இப்படி நமது விருப்பத்தை, மனநிலையை காலம், நேரம், இடம், அப்புறம் மனுஷங்க எல்லாருமே தீர்மானிக்கிறாங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு நாம் நம்ம ஒன்றும் தன்னிச்சையாக ஒன்றும் இயங்க முடியாது. நம்முடைய மனப்பான்மையை தீர்மானிப்பவர்களாக இடம், நேரம், காலம், கிழமை, அந்தந்த கிழமைகளில் ஒரு மனப்பான்மை வரும். அதுமாதிரி மனுஷங்களும் நம்முடைய திறமையை தீர்மானிப்பார்கள். அவங்க யார்கிட்ட நீங்கள் பழகுறீங்க அதை வச்சு தான். எந்த ஊரில் இருக்கீங்க, ஒவ்வொரு ஊரும் நீங்கள் வாழ்கிற ஊரும் உங்கள் குணத்தை தீர்மானிக்கும். இப்போ அரேபியாவில் இருக்கிறவங்க கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு தண்டனையை பார்த்திங்கன்னா பொது வெளியில் தலையை துண்டிக்கிறது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருக்காங்க. காரணம் அவங்க வாழ்கிற அந்த பாலைவன பகுதி அவருடைய மனநிலையை அப்படி தீர்மானிக்கிறது. ஒரு கருணையே இல்லாத ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துக்கு கருணையே கிடையாது, இரக்கமே கிடையாது, ஒரு தாய்மை பண்பே கிடையாது. அங்கே வாழ்ந்தால் மனநிலை அப்படி தான் இருக்கும். ஒரே வெயில், ஒரு வெயிலில் பகல் ஃபுல்லாக பயங்கர வெயில், இரவு ஃபுல்லாக பயங்கர குளிர். இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்தால் நம்ம மனநிலை எப்படி மோசமாக மாறும். அதுவே நீங்கள் நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு காற்று, மரங்கள் அடர்ந்து மழை பொழியுது, நீர்நிலைகள், ஒரு அருமையான ஒரு சோலைவன மாதிரி இருக்குது, ஆறு குளம், ஏரி அப்படின்னு ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலையில் உயிர்கள் வாழ்கிற ஒரு சூழ்நிலையில் போய் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் கேரக்டரே மாறும். நீங்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள், அன்பு நிறைந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த அளவுக்கு நம்மை தீர்மானிப்பது நாம் மட்டுமே அல்ல. நம்முடைய இயல்பு, விருப்பம், வாழ்க்கை முறை, நாம் வேலை செய்கிற நம்முடைய திறமை, இப்படி நம்முடைய திறமை எல்லாத்தையும் தீர்மானிப்பது நாம் மட்டுமே கிடையாது. இப்படி நமது திறமை, நம்முடைய மனநிலை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இயல்புகள், நம்முடைய பண்புகள், இது எல்லாமே எது தீர்மானிக்குது? நம்முடைய குணங்கள் எல்லாத்தையும் நாம் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. நாம் அந்த மனநிலை, இருக்கிற இடம், ஊர், மனுஷங்க, நாம் பழகிற மனுஷங்க, அப்புறம் நாம் ஒரு திறமைங்கிறது அந்தந்த நேரத்தில் செய்கிறோமா, தெளிவாக இருந்தால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கணும். நம்ம காலையில் செய்ய வேண்டிய வேலை காலையில் தான் செய்யணும். அந்த நேரத்தில் தான் அந்த வேலையை செய்வதற்கான மனநிலை வரும். மத்தியானம் ஒரு வேலையை செய்யணும், மத்தியானம் அந்த வேலையை அந்த நேரத்தில் செய்யணும். இப்போ மத்தியானம் டெய்லியும் மத்தியானம் 1 மணி நேரம் படுத்து தூங்குறோம் அப்படின்னா கரெக்டாக 1 மணிக்கு படுத்துடணும் அந்த நேரம். அதுவே நீங்கள் 3 மணிக்கு படுக்கிறீங்க, ஒரு நாள் 1 மணிக்கு படுக்கிறீங்க, இன்னொரு நாள் 3 மணிக்கு படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நேரம் தவறிச்சுன்னா அந்த வேலை மனசு அப்படி தான் பழக்கப்படுது. உடம்பே அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்குது. இந்தந்த நேரத்தில் இந்தந்த வேலையை செய்யப்பா அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி மாற்றி செய்யாத, எனக்கு குழப்பமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அதற்கான மனநிலை உள்ளுக்குள்ளே இருந்து உருவாகணும். ஒரு விருப்பம், ஒரு ஆர்வம் உருவாகணும். நீ மாற்றி செய்துகிட்ருக்குற, இன்றைக்கி 4 மணிக்கு செய்கிற பகலில், இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு செய்கிற வேலையை நான் ஒரு வேலையை செய்கிறேன், 10 மணிக்கு ஒரு வேலையை செய்கிறேன்னா உன் உடம்பு மறுநாள் இந்த ஆள் 10 மணிக்கு அதே வேலையை செய்வார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கும் மனசு. நீங்கள் 10 மணிக்கு நேற்று 10 மணிக்கு செஞ்ச வேலை இன்றைக்கி நீங்கள் 12 மணிக்கு செஞ்சிங்கன்னா அவங்க உடம்பு குழம்பிடும். என்னடா நேற்று 10 மணிக்கு செஞ்ச வேலை இன்றைக்கி 12 மணிக்கு செய்கிறாரு,
இது முன்கூட்டியே என்கிட்ட எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மனசு குழப்பமாக இருக்கும். அதே 10 மணி நேரத்துக்கு 10 மணி செஞ்ச வேலையை இன்றைக்கும் 10 மணிக்கு செய்வாருன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போயிடும். அந்த மாதிரி மனசும் ஒரு தயாராகணும். ஒரு மனநிலை நம்ம இந்த நேரத்தில் இந்த வேலையை தான் செய்வோம், இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்ய மாட்டோம், இந்த மாதிரி தெளிவாக அதுக்கு புரிய வச்சிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது விழிப்புடன் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளும், தயாராக இருக்கும். நமக்கு தேவையான ஒத்துழைப்பு, ஆர்வம் எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கும். அதனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறோம் என்றால் எந்த இடத்துல செய்கிறோம், எந்த நேரத்தில் செய்கிறோம், எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுதான் உங்களுடைய விருப்பத்தையும் ஆர்வத்தையும் மனப்பான்மையும் தீர்மானிக்கிறது என்பது, அதுதான் உங்கள் திறமையை வளர்த்து கொள்வதற்காக காரணமாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வீணாக குழம்பிகிட்டு இருக்கக்கூடாது, தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது.